கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக்க மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என கருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது கண் தெரியாத ஒரு மனிதன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து எறிந்து விட்டு இயேசுவினிடத்திலே வருகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கையின்படியாகவே ஆக கிடவது. உடனே அவன் பார்வை அடைகிறான். பார்வை அடைந்தவன் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்திலே வருகிறான். தன்னுடைய சுயம், தன்னுடைய மேட்டிமை, தன்னுடைய அழுக்கு வஸ்திரம், தன்மேல் இருந்த பாவக்கரம் எல்லாவற்றையும் வீசிவிட்டவனாக இயேசுவனிடத்தில் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் பெற்ற உடனாக அவன் மீண்டுமாய் தன்னுடைய வீட்டிற்கு போகவில்லை, தன்னுடைய சொந்த இடத்திற்கு போகவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை மிகவும் மிகவும் முக்கியமானது. பார்வையடைந்ததை குறித்து நாம் சிந்திக்கிறோம், அற்புதத்தை குறித்து நாம் அதிக வேளையிலே சிந்திக்கிறோம். ஆனாலும் அந்த மனிதன் இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் தேவன் எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்களை செய்திருக்கிறார். நாம் அவருடைய வழியிலே பின் சென்று கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை அவருடைய வழியை விட்டு நாம் மாறி சென்று கொண்டிருப்போமானால் இந்த வேளையிலே இயேசு உன்னை குறுக்கிடுகிறார், உன் இருதயத்தை தட்டுகிறார். என் மகனே, என் மகளே, மீண்டுமாய் என் வழிக்கு வா. இருதயத்தை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி முழுமையாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்று உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ இழந்து போன நன்மைகள் அதிகம் இருக்கலாம், நீ இழந்து போன மேன்மை இருக்கலாம். உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில், உன்னுடைய படிப்பில் நீ பின்தங்கி கொண்டிருக்கிறாயோ? யோசித்துப்பார், எந்த இடத்தில் இயேசுவை விட்டு இருக்கிறாய்? ஒருவேளை இயேசுவை விட்டிருப்பாயானால், மீண்டுமாய் அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து தரித்திருப்பாயானால், இந்த அதை கீழே விட்டு இயேசுவே, இதோ மண்டை வருகிறேன் என்று சொல்லி மீண்டுமாக நீ அவரிடத்தில் வருவாயானால், இன்று உனக்கு உச்சிதமான நன்மையை கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். உன் வாழ்வை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக, இயேசுவுக்கு பின் செல்லும்படியாய் உன்னை அர்ப்பணிப்பாயா? தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. அந்த கண் தெரியாத மனிதன் தன் கண்கள் தெரிந்த உடனே, உம்மால் அற்புதத்தை பெற்ற உடனே உமக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களை பெற்றுவிட்டு உம்மை விட்டு தூரம் போய்விட்டோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த இடத்துல கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிறார்களோ, கர்த்தர் அருகிலை வைத்துக் கொள்ளோப்பா. உம்முடைய பாதைகளை நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். இந்த நாளிலே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.